வணக்கம். இந்த செஷன்ல ஒரு ட்ரிக்கியான ஒரு கொஸ்டினை பற்றி பேச போகிறோம். அதாவது நான் நார்மலாக கன்சல்டிங் போகிற இடத்துலையும் சரி, இல்லாட்டி வேற என்ன ட்ரைனிங் இருக்கிற சமயத்துலையும் சரி, நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னாக்க, நாங்கள் வந்துட்டு மெட்டல் மாஸ்டர் டேட்டா, இன்ஃபோ ரெக்கார்ட் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி மாஸ்டர் டேட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆனாலும் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அவைலபிலிட்டி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எஸ்ஏபி சிஸ்டமில் வரக்கூடிய டேட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் மேனுவலாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டேட்டா இஷ்யூ கிடையாது. பெரும்பாலான டைமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ் இஷ்யூலேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாலாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் மெட்டில் அவைலபிள் இல்லைனாக்கா ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ன இருக்கலாம்னாக்கா, லாட் சைசிங் ப்ரொசீஜருடைய கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாவோ இல்லை பிளானராகவோ டெசிஷன் மேக்கராகவோ எதாக இருந்தாலும் சரி, இந்த கான்செப்ட் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் லாட் சைசிங் ப்ரொசீஜர் செட்டிங்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த மெட்டல் மாஸ்டர் அல்லது இன்ஃபோ ரெக்கார்டில் இருக்கக்கூடிய லீட் டைம் வந்து சிஸ்டம் எப்படி கன்சிடர் பண்ணுது, எப்படி ஃபார்வர்ட் ஷெடியூலிங் பேக்வர்ட் ஷெடியூலும் ஒர்க் பண்ணுது, இந்த கான்செப்ட்லாம் கிளாரிட்டி இருந்துச்சுனாக்கா இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி சிஸ்டமையும் டேட்டாவும் ரெடி பண்ணலாம், செட் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் இப்போ இந்த செஷனில் பேச போகிறோம். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து எம்ஆர்பி லாஜிக் அது எப்படி இருக்குது, அந்த ஷெடியூலிங் சீக்வன்ஸ் வந்து எப்படி நடக்குது, அப்புறம் லாட் சைசிங் ப்ரொசீஜருடைய செட்டிங்ஸ் எப்படி இருக்குது, அதை வந்து எப்படிலாம் இம்பேக்ட் ஆகும், அப்புறம் பர்ச்சேஸ்னுடைய லீட் டைம் சிஸ்டமில் எப்படி கன்சிடர் பண்ணுது, என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஸ்ஏபினுடைய ஷெடியூலிங் எப்படி நடக்குது எக்ஸாக்ட்லி, ரைட், ஃபார்வர்ட் ஷெடியூலிங் அண்ட் பேக்வர்ட் ஷெடியூலிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பீரியட் ஸ்டார்ட் டேட் அண்ட் ரெக்யர்மெண்ட் டேட். அதாவது அவைலபிலிட்டி டேட் வந்து பீரியட் ஸ்டார்ட் டேட்டா இல்லை ரெக்யர்மெண்ட் டேட்டா, அந்த செட்டிங்ஸ் தான் மெயினாக இப்போ நம்ம பேச போகிறோம் அந்த செஷனில். அது எப்படி வந்து இங்கே சிஸ்டமில் இம்பேக்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து வித் ஒரு டிஃப்ரெண்ட் லீட் டைம்ஸு அந்த சிஸ்டமில் செட் பண்ணிட்டு, அப்புறம் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைம், அப்புறம் அந்த கேலண்டர் டேஸ் வெர்சஸ் ஒர்க்கிங் டேஸ், இந்த கான்செப்ட்லாம் எப்படின்னு அதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் ஆன் லாட் சைசிங் ப்ரொசீஜர், but also we'll be discussing many other parameters like master data and also the calendar days, etc. எம்ஆர்பி எப்படி ஒர்க் பண்ணுது ஜஸ்ட் குயிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ எம்ஆர்பி என்ன பண்ணாக்கா, முதல்ல என்ன ஸ்டாக்கு, ஆக்சுவல் டிமாண்டு, அதை பேஸ் பண்ணி ஷார்ட்டேஜ் என்ன அதை பார்த்துட்டு நெட் ரெக்யர்மெண்ட்னு சொல்லி அரைவ் பண்ணது. அதை அரைவ் பண்ண அப்புறம் இது சரியான லாட் சைஸ், அதாவது எவ்வளோ ஆர்டர் குவான்டிட்டி, அந்த ஆர்டர் குவான்டிட்டி வந்து த்ரூ ப்ரொடக்ஷன் பண்ணணுமா, த்ரூ பர்ச்சேஸ் பண்ணணுமா, அல்லது த்ரூ பிளான்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா சொல்லி அரைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இட் வில் ஷெடியூல், அதாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், ரைட், அதாவது பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் இருந்தால் எப்போ வந்து பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் ரிலீஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணணும், இல்லை பிளான்ட் ஆர்டர் ப்ரொடக்ஷன் ஆர்டர் இருந்துச்சுன்னா எப்போ பிளான்ட் ஆர்டர் ஓப்பன் டேட் வரும், எப்போ ஸ்டார்ட் டேட் வரும், இதெல்லாம் வந்து அரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் பிஓஎம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஷெடியூலிங் பற்றி தான். அந்த ஷெடியூலிங் வந்துட்டு வெறும் குவான்டிட்டி அந்த லாட் சைசிங் ப்ரொசீஜர் மூலமாக வரதான் ஷெடியூலிங். ஸோ லாட் சைசிங் ப்ரொசீஜர் வந்துட்டு என்ன லாட் சைஸ் நம்ம குவான்டிட்டி பண்ணுறோம் அதை மட்டும் டிட்டர்மைன் பண்ணுறது இல்லை, இந்த ஷெடியூலிங் வர டேட்டும் இதை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பேக்வேர்ட் ஷெடியூலிங் அப்படின்றது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ஃபோகிராஃப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இன்னோஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து சிஸ்டம் அந்த ரெக்யர்மெண்ட் டேட் அல்லது அவைலபிலிட்டி இதை கன்சிடர் பண்ணிட்டு ஜிஆர் ப்ராசஸிங் டைம் வந்து ஒர்க்கிங் டேஸில் இருக்கும். ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு வாட் இஸ் த ஃபினிஷ் டேட், அதாவது மெட்டில் வந்து எப்போ ஃபினிஷ் பண்ணணும் அதுதான் ஜிஆர் டேட்டாக அரைவ் பண்ணும். அதுக்கப்புறம் அது இன்னோஸ் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அது வந்து ஆர்டர் ஸ்டார்ட் டேட் அரைவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் பீரியட், அதாவது பிளான் ஆர்டர் எடுத்து ப்ரொடக்ஷன் ஆர்டராக வந்து பிளான் ஆர்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டேஸ், அது வந்து ஓப்பனிங் பீரியட். இந்த ஓப்பனிங் பீரியட் எங்கே இருக்கும், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஷெடியூல் மார்ஜின் கீழே இருக்கும் இந்த ஓப்பனிங் பீரியட், ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஓப்பனிங் டேட் அரைவ் ஆகுது. ஸோ இது இன்னோஸ் ப்ரொடக்ஷனுக்கு. இதே போல் பர்ச்சேஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்யர்மெண்ட் டேட் அவைலபிள் டேட் இருக்குது. எகெயின் அந்த கூட்ஸ் ஷிப் ப்ராசஸிங் டைம் வந்து என்ன டேட் இருக்கோ அது ஒர்க்கிங் டேஸை மைனஸ் பண்ணி ஜிஆர் டேட், அதாவது டெலிவரி டேட் இன் பர்ச்சேஸ் ஆர்டர் அரைவ் ஆகும், ரைட். பர்ச்சேஸ் ஆர்டர் டெலிவரி டேட் பார்ப்போம் இல்லையா, அது இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் பிளான்ட் டெலிவரி லீட் டைம். ஸோ இது வந்து என்ன ஆகுனாக்க வெறும், அதாவது இன்ஃபோ ரெக்கார்ட் டிஃபைன் பண்ணியிருந்தா சிஸ்டம் வந்து இன்ஃபோ ரெக்கார்ட் டேட் தான் எடுத்துக்கும். இன்ஃபோ ரெக்கார்டு இல்லாத பட்சத்தில் சிஸ்டம் மெட்டல் மாஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இதை எடுத்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் எந்த டேட்டு நம்ம ரைஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் அரைவ் பண்ணோம். அப்புறம் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ராசஸிங் டைம் அது வந்து ஒர்க்கிங் டேஸில் இருக்கும். அதை பேஸ் பண்ணிட்டு எப்போ வந்து இந்த பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ரிலேட்டட் திங்ஸ் தான்.
இப்போ கான்ஃபிகரேஷன் வந்துட்டு இப்போ டிஃபால்ட்டாக ஃபார்வர்டு ஷெட்யூலிங் இருக்குது, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடேன்னு இருக்கு இருந்தாலோ, அல்லது பேக்வேர்ட் ஷெட்யூலில் ஒர்க் பண்ணப்போ அந்த சமயத்தில் அந்த ஓப்பனிங் டேட்டோ இல்லை ரிலீஸ் டேட்டோ பாஸ்டில் இருந்தாலோ சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் ஷெட்யூலிங் வந்துடும். ரைட், ஃபார்வர்ட் ஷெட்யூல் என்னடானாக்கா எப்பவுமே சிஸ்டம் வந்து இட் வில் ஸ்டார்ட் தி ஃப்ரம் டுடே ஆஸ் த ஓப்பனிங் டேட் இன் கேஸ் ஆஃப் இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன், இல்லாட்டி ரிலீஸ் டேட் இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எடுத்துட்டு எகைன் ஃபார்வர்டில் கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் டேட் கூட அந்த ஓப்பனிங் பீரியடை கூட்டி ஆர்டர் ஸ்டார்ட் டேட் அரைவ் பண்ணும், விண்டோஸ் ப்ரொடக்ஷன் டைம் கூட்டி ஆர்டர் ஃபினிஷ் டேட் அரைவ் பண்ணும், அப்புறம் கூட்ஸ் ரிசீவ் ப்ராசஸிங் டைமை வேஸ்ட் பண்ணி அவைலபிலிட்டி டேட் வந்து அரைவ் ஆகும். அதே போல் பர்ச்சேஸ் ஐட்டத்துக்கு ரிலீஸ் டேட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைமுடைய ஒர்க்கிங் டேஸை கூட்டி பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் அரைவ் ஆகும். அதுக்கப்புறம் பிளான் டெலிவரி லீட் டைமை கூட்டி கேலண்டர் டேஸ் வச்சு அங்கே அரைவ் ஆகுது. அதை பேஸ் பண்ணி ஜிஆர் டேட், அதாவது டெலிவரி டேட், அந்த டெலிவரி டேட்ன்றதான் வந்து நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும். இதே வந்து MD04 பார்த்தீங்கன்னா அதே வந்து ஜிஆர் டேட்டுன்னு அப்பியர் ஆகும். அது கூட குட்ஸ் ரிசீவ்ட் ப்ராசஸிங் டைம் சேர்த்தாக்கா அவைலபிலிட்டி டேட் வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்வர்ட் ஷெட்யூல். இப்போ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லாட் சைசிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர், பீரியாடிக் ப்ரொசீஜர், ரைட், அதுக்கப்புறம் ஆப்டிமம் ப்ரொசீஜரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த லாட் சைசிங் ப்ரொசீஜர் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது வந்து வெறும் குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேஸ் மட்டும் டிரைவ் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி குவான்டிட்டினா மந்த்லி லாட் சைஸ், வீக்லி லாட் சைஸ்னா வீக்லி குவான்டிட்டியை கன்சாலிடேட் பண்ணுறது, அது மட்டுமே கிடையாது. அது வந்து எந்த டேட்டு எப்போ வந்து ஆர்டர் ரிலீஸ் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், அதையும் டிசைட் பண்ணுறது லாட் சைசிங் ப்ரொசீஜர் செட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஆர்டர் டேட்டு அவைலபிலிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்குனாக்கா லாட் சைசிங் ப்ரொசீஜரில் மேஜர் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி இந்த பீரியடிக் லாட் சைசிங் ப்ரொசீஜரில் அந்த வீக்லி லாட் சைஸ் மந்த்லி லாட் சைஸில் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ நம்ம வீக்லி லாட் சைசிங் ப்ரொசீஜர் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் வீக்லி லாட் சைசிங் ப்ரொசீஜர் வந்து WB இருக்கும். இது என்ன பண்ணணும்னாக்கா ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ரெக்குயர்மெண்ட்டை மொத்தமாக சேர்த்து கூட்டிட்டு ஒரு வீக்லி லாட் சைஸாக ப்ரொசீட் பண்ணும். ஏன் மண்டே அப்படின்னாக்க அந்த கம்பெனியோடைய ஃபேக்ட்ரி கேலண்டரில் பீரியட் ஸ்டார்ட் வந்துட்டு மண்டேன்னு கொடுத்துருப்பாங்க, அதனால மண்டேன்னு எடுத்துக்கும். ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கனாலோ இல்லை ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கனாலோ வியாழன் அல்லது வெள்ளி வந்து ஸ்டார்ட் டேட்டை கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து சிஸ்டம் வந்து அதை ஸ்டார்ட் டேட் எடுத்துக்கும். அல்லது சனி, ஈவன் சம் கம்பெனிஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்டார்ட் டேட் எடுத்துப்பாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் லாட் சைஸ், தட் WB எடுக்கும்போது பீரியட் ஸ்டார்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கும். அதே சமயத்தில் இந்த லாட் சைசிங் ப்ரொசீஜரை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். எப்படின்னாக்கா 7 days ப்ரொசீஜர். வீக்லினா என்ன 7 days இல்லையா, பட் WBன்னு போடாமல் வெறும் 7 days ப்ரொசீஜர் போட்டோம்னா அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த குமுலேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுனாக்க எப்போ ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து 7 நாட்கள் எடுத்துக்கும். அதாவது WBனாக்க அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேட் ஆஸ் த அவைலபிலிட்டி டேட், பீரியட் ஸ்டார்ட் டேட் அவைலபிலிட்டி எடுத்துக்கும். பட் வெறும் 7 daysன்னு சொல்லி போட்டு எடுத்தாக்க அப்போ 7 நாட்கள் வந்து எப்போ ரெக்குயர்மெண்ட் வருது அப்போ வந்து 7 நாட்கள் கூட்டி அதுக்குள்ள ஒரு ரெக்குயர்மெண்ட் எடுத்துக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கும் அது. ஸோ இதான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே லாஜிக் தான் வந்து எம்பிக்கும். இப்போ எம்பி எடுத்தீங்கன்னாக்கா மந்த்லி லாட் சைஸ் ப்ரொசீஜர். இது வந்து அந்த மந்த்தினுடைய கேலண்டர்னுடைய ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு மெட்டல் அவைலபிள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கும். அதாவது மந்த்தில் இருக்கிற டோட்டல் ரெக்குயர்மெண்ட் எடுத்து கூட்டி மந்த்துடைய முதல் நாள் மெட்டல் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சிஸ்டம் எடுத்துக்கும் அதில். ரைட், இப்போ இதே வந்து நம்ம 30 நாட்கள் இருக்கக்கூடிய லாட் சைசிங் ப்ரொசீஜர் டிஃபைன் பண்ணலாம். அதாவது எம்பிக்கு மேலே 30ன்னு போட்டோம்னா ரெக்குயர்மெண்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ என்னைக்கு ஆரம்பிது அன்னிலேருந்து 30 நாள் இருக்கக்கூடிய மொத்த ரெக்குயர்மெண்ட்டை கூட்டி சிஸ்டம் வந்து ப்ரொபோசல் கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் இங்கே வேரியஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை போட்டு இங்கே கால்குலேட் பண்ணி இங்கே காமிச்சிருக்கேன் அது. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வீக்லி லாட் சைஸ்லையும் மந்த்லி லாட் சைஸ்லையும் சிஸ்டம் வந்து எப்படி குவான்டிட்டியை குமுலேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து எப்படி டேட் அரைவ் பண்ணுறது பீரியட் ஸ்டார்ட் டேட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கும். வீக்லி அதாவது ஸ்டாண்டர்ட் லாட் சைசிங் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த WBMB. இந்த WBMB கான்ஃபிகரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ எஸ்ஏபியில் லாட் சைசிங் ப்ரொசீஜர் டிஃபைன் பண்ணுறதுக்கான பாத் வந்து இதுதான். கான்ஃபிகரேஷனில் SPR வழியாக பண்ணிங்கன்னா அது வழியாக பார்க்கலாம். ஸோ எஸ்ஏபியே வந்துட்டு நிறைய லாட் சைசிங் ப்ரொசீஜர் ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு வந்து ஸ்பெஷலாக எதனா வேணும்னாக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் லாட் சைசிங் ப்ரொசீஜரை காப்பி பண்ணி நமக்கு தேவையான சேஞ்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ் நீட்ஸ் அப்படி இருக்கும். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அதாவது மந்த்லி லாட் சைஸ் ப்ரொசீஜர் எம்பி வந்து ஸ்டாண்டர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி இம்பேக்ட் பண்ணுது, சப்போஸ் அதை வந்து காப்பி பண்ணி இன்னொரு லாட் சைசிங் ப்ரொசீஜர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம்னாக்க அதில் எதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லாட் சைசிங் ப்ரொசீஜர் வந்து சிஸ்டமில் எப்படி கான்ஃபிகர் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம SPRO அந்த செக்ஷனில் உள்ள இருக்கும் கான்ஃபிகரேஷன் பேஜில் ப்ரொடக்ஷன்.
இதில் போயிட்டு எம்ஆர்பி, அதாவது மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், அதில் பிளானிங், அது உள்ள பண்ணுங்க லாட் சைஸ் கால்குலேஷன், அங்கே லாட் சைஸிங் ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க. அதில் போயிட்டுனா எம்ஆர்பி லாட் சைஸ் செலக்ட் பண்ணுறோம். இங்கே போனோம்னாக்கா எம்பி லாட் சைஸ் ப்ரொசீஜர். ஓகே, இதை செலக்ட் பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே நிறைய பேராமீட்டருக்கு நம்ம வந்து இப்போதைக்கு ஷெடியூலிங் பேராமீட்டர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீரியட் ஸ்டார்ட் டேட் ஈக்குவல் டு அவைலபிலிட்டி டேட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1ன்றது செலக்ட் பண்ணியிருக்கு. அது என்னன்னாக்கா ஷெடியூலிங் பேராமீட்டர் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இதை படிச்சதுனால அது என்ன பண்ணுன்னு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது ரைட். இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங். நான் திருப்பி திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த ஹெல்ப் பேஜில் நிறைய படிக்கணும் நீங்கள். இப்போ இந்த ஷெடியூலிங் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் எஸ்ஐபியில் அந்த ஷெடியூலிங் பேராமீட்டர் 1ன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பீரியட் ஸ்டார்ட் டேட் ஈக்குவல் டு அவைலபிலிட்டி டேட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. இதை வச்சு தான் எம்பி வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கேஸில் இந்த எம்பியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இந்த எம்பியை காப்பி பண்ணி நம்ம Z1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட் சைசிங் ப்ரொசீஜர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. இந்த Z1ல என்ன பண்ணியிருக்குனாக்க அந்த ஷெடியூலிங் பேராமீட்டரில் ரெக்யர்மெண்ட் ஈக்குவல் டு அவைலபிலிட்டி டேட்னு எடுத்திருக்கும். முன்னாடி வந்து 1ன்னு இருந்தது இல்லையா, அதாவது பீரியட் ஸ்டார்ட் டேட் அவைலபிலிட்டி டேட்னு இருந்தது. இப்போ நம்ம அதுக்கு பதிலாக ரெக்யர்மெண்ட் டேட் ஈக்குவல் அவைலபிலிட்டி போட்டிருக்கோம். இது டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். மந்த்லி லாட் சைஸ், அதாவது ரெக்யர்மெண்ட் டேட் ஈக்குவல் அவைலபிலிட்டி நான் பார்த்தா நம்ம தெரிகிற மாதிரி. ஸோ இந்த எம்பி Z1 இந்த ரெண்டு செட்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கேஸ் ஸ்டடியை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் கேஸை பார்க்கலாம். அதாவது ஒரு மெட்டல் ஒன்று எடுத்திருக்கேன். அது வந்து HGMC TR5 CP1005. அது லீட் டைம் மெட்டல் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 5 days இருக்குது. ஜிஆர் ப்ராசஸிங் டைம் 1 day டிஃபைன் பண்ணியிருக்கு. அதாவது லீட் டைம் 5 daysனா அது வந்து கேலண்டர் டேஸ். ஜிஆர் ப்ராசஸிங் டைம் 1 dayனா அது ஒர்க்கிங் டே. ப்ளீஸ் நோட் த டிஃபரன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வெண்டார் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதனுடைய இன்ஃபோ ரெக்கார்டு வந்துட்டு 10 days, 7 days, 5 days அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸில் வந்து நம்ம சினாரியோ போட்டு நம்ம வேரியஸ் டெமோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் ரெக்யர்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 1st August வரும். அதை நான் காமிக்கிறேன் பின்னாடி பேஜில். எம்ஆர்பியும் வந்து 1st August ரன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி, ஏன்னா அந்த பேக்வர்ட் ஷெடியூலிங் ஃபார்வர்ட் ஷெடியூலிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா, அது சிமுலேட் பண்ணுறதுக்காக இந்த சுச்சுவேஷன் வச்சு பண்ணியிருக்காரு. இப்போ ரெக்யர்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1st August, ரைட். முன்னாடி சொன்ன மாதிரி 1st August இருந்தது. ரிலீஸ் டேட் வந்துட்டு இப்போ பேக்வர்ட் ஷெடியூலிங் சிஸ்டம் பண்ணுச்சுனாக்கா எப்படி ரிலீஸ் டேட் அரைவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த கேலண்டர் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் வந்து MD04ல் அந்த டேட் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டில் F4 போட்டு அதில் வரக்கூடிய கேலண்டர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே போட்டிருக்கேன் அதில். ஸோ இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்க இடம் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண பீரியட். அதாவது 1st August வந்து ரெக்யர்மெண்ட் டேட்னு எடுத்துருக்கு சிஸ்டம். இப்போ பேக்வர்ட் ஷெடியூலிங் எடுத்தீங்கன்னாக்கா அந்த 1st August ரெக்யர்மெண்ட் டேட்டு ஜிஆர் ப்ராசஸிங் வந்து 1 day ஒர்க்கிங் டே. அதை பண்ணிங்கனாக்கா -1 31 ஜூலை. அதுக்கப்புறம் கேலண்டர் டேஸ் 5னாக்கா 31 - 5 26. நம்ம பார்க்குற இங்கே 26 வந்து ஹாலிடே, ஆனால் 25th பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் வருது. அதுக்கப்புறம் 3 நாள் ஒர்க்கிங் டேஸ். அது கழிச்சோம்னாக்கா 22nd வந்திருக்கு ஜூலை. ஸோ 22nd ஜூலை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஆனால் அந்த ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து பாஸ்ட், ரைட். இப்போ டேட் வந்து பாஸ்ட் இருக்கிறதுனால சிஸ்டம் என்ன பண்ணனாக்கா ஃபார்வர்ட் ஷெடியூலிங் போகும், ரைட். அந்த மாதிரி தான் இப்போ சிஸ்டம் நடக்கும். பட் இந்த பேக்வேர்டு வந்து பாஸ்டாக இருந்தால் எப்படி ஃபார்வர்டிங் போகுது, இதை நம்ம எப்படி சிஸ்டம் சொல்லியிருக்கோம். அதே போல் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைம் நீங்கள் சொல்கிறோமே அப்படின்னா என்ன, இதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைமும் ஸ்டார்ட் டேட் இந்த பாஸ்ட்டு எப்படி டிஃபைன் பண்ணுங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைம் எங்கே டிஃபைன் பண்ணிருக்குன்னா இந்த பிளான்ட் பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணுறது பாருங்கள். கேரி அவுட் ஓவரால் பேராமீட்டர்ஸ் இன் பிளான்ட், அது உள்ள போய் மெயின்டைன் அந்த டேபை கிளிக் பண்ணோம்னாக்கா இங்கே வந்துட்டு பிளான்ட் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு மெயின்டைன் உள்ளே போகிறோம். இங்கே போனோம்னாக்கா இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு டேப் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே பர்ச்சேஸ் ப்ராசஸிங் டைம் இருக்குது. இந்த 3 days, இந்த 3 days வந்து ஒர்க்கிங் டேஸ். ப்ளீஸ் பி கேர்ஃபுல், இது 3 ஒர்க்கிங் டேஸ். இது பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான டைம். இது வந்து 3 ஒர்க்கிங் டேஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு, ரைட். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் சிஸ்டம் வந்து பாஸ்ட்டில் இருந்துச்சுனாக்கா, அதில் பேக்வர்ட் ஷெடியூலிங் பண்ணும்போது ஸ்டார்ட் டேட் பாஸ்ட்டில் இருந்தாக்கா அதை விட்டுட்டு ஃபார்வர்டுக்கு போய்டுன்னு சொல்கிறாரு. அப்போனா சிஸ்டம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கணும், அந்த பாஸ்ட் இருந்தாக்கா வேண்டாம், எனக்கு ஃபார்வர்டில் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு. அதை எங்கே டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது இந்த பேஜ்லேயே தான் இருக்குது. கீழே போகிறோம், ஸ்டார்ட் இந்த பாஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த டேபை கிளிக் பண்ணுறோம். அது உள்ளே போனோம்னா இங்கே ஸ்டார்ட் டேட் இந்த பாஸ்ட் வந்து பாக்ஸ் வந்து செக் பண்ணாமல் இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே செக் பண்ணாமல் இருந்தால் சிஸ்டம் வந்து என்னன்னாக்கா பாஸ்ட் அலோவ் பண்ணாதான்னு அர்த்தம். நான் இங்கே செக் பண்ணோம்னாக்கா பாஸ்ட் அலோவ் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது நான் வந்து ஒரு டேட்டில் ரெக்யர்மெண்ட் டேட் வச்சு அரைவ் பண்ணேன். ஸ்டார்ட் டேட் பாஸ்ட்டாக இருந்தால் எனக்கு ஸ்டார்ட் டேட் பாஸ்ட் இருந்தால் ஓகே அப்படின்னா டிக் அடிச்சுக்கணும், வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடணும் அது. ஸோ அதான் வந்து இந்த செட்டிங். ஓகே, இது ஸ்டார்ட் டேட் இந்த பாஸ்ட்.
இது வந்து நம்ம பிளான்ட் லெவலில் செட் பண்ணுறது பாஸ்ட். இப்போ அந்த பர்ச்சேஸ் டிபெண்ட் ப்ராசஸிங் டைம் வந்து அங்கே மட்டும் இல்லை, வேறு இடத்துல டிஃபைன் பண்ணலாம். அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் இருக்கு பாருங்க கீழே, பிளானிங்கில் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல்ஸ். இதில் டிஃபைன் எக்ஸ்டர்னல் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட்னு சொல்லியிருக்கு. இங்கே போய் டிஃபைன் பண்ணினாக்கா இங்கே பிளான்ட் 1710 போட்டோம்னா இங்கேயும் அதே தான் இருக்குது, ரைட்? ஸோ இங்கேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ ரெண்டுமே ஒரே பேஜ் தான். அது வந்து பிளான்ட் பேராமீட்டர் வழியாக அரைவ் பண்ணோம். இது வந்துட்டு நம்ம தனியாக இன்னொரு இடத்துல போய் அரைவ் பண்ணுறோம். So now we saw how to maintain the past date at the plant level, but applying the rule at the plant level may create some issues. For example, we may control the production items because we cannot start the production yesterday. So we need to always have the start date of the production today or tomorrow. So for those things, we will not ask the system not to follow the past. But for some of the purchase items, even if the start date, that is the release date, is in the past, we can discuss with the suppliers and request them to facilitate the or expedite the material so that it reaches on the revised and the what is the short lead time also we can get it. So we can meet the delivery date. So for some of the purchase items, we can maintain the past date in the past. Past date can be allowed. This means for specific materials, we can allow the past. For specific materials, we don't need to allow the past. These things can be controlled through the MRP group. So this is the facility which is given in SAP for this one. So now we go to the define same parameter here. Earlier we used that plant level. Now we are using the MRP group level. So here we are in the MRP group. For example, this is the plant 171H and this is the ROH. Okay. Now here we go inside. Sorry, this is maintaining the MRP group. I'm sorry. Define MRP group for material type. This is fine. Now we are going to the planning. Okay, that is defining this one. So we are going to the planning where we define the where is it? Sorry, just a minute. Where is the yes, this is the plan parameter MR. Maintain the this one. Sorry, this one we have to go carry out the earlier we maintain at the plant level using this carry out the overall plant maintenance. This is where we maintain. Now we go to the carry out the overall maintenance for MRP groups. Okay, now we go to the MRP group. System is asking which plant. So this is the plant we give, and also now maintain for which metal group. For example, it select metal group 00. So now I go there. So here we have the similar options what to maintain at plant level. Sometimes all these parameters we can maintain at the MRP group also. All these things I will conduct them. I will cover them in the latest other sessions with relevant topics. Now we are focusing on start date in the past. So we can select the start date in the past for the specific MRP group using this. So for this MRP group, system will allow the past start date in the past or not. So it is not that we can maintain the start date in the past only for the plant level, but we can also do at the MRP group level, which will be giving a lot of flexibilities. This is very important thing to understand. If we use this, we can avoid a lot of exception messages, manage the system effectively. This is important. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் இன்ஃபோ ரெக்கார்டில் லீட் டைம் வந்து 5 கேலண்டர் டேஸ்னு வச்சுருக்கோம். ஆனால் நோட் பண்ணிக்கங்க, இன்ஃபோ ரெக்கார்டில் என்ன டேஸ் போடுறோமோ அந்த டேஸ் வந்து மெட்டல் மாஸ்டர்லேருந்து ஓவர் ரைட் பண்ணணும். ப்ரியாரிட்டி வந்து இன்ஃபோ ரெக்கார்டு தான் எடுத்துக்கும். அப்புறம் லாட் சைசிங் ப்ரொசீஜர் வந்து நம்ம எம்பின்னு வச்சுருக்கோம். அதாவது எம்பினாக்கா நம்ம அந்த பீரியட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு அவைலபிள் டேட் ஷெட்யூலிங் பேராமீட்டர் டிஃபைன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம சிஸ்டமில் ரெக்குயர்மெண்ட் என்ன சொன்னால் 1 ஆகஸ்ட், எம்ஆர்பி வேணும்னா 1 ஆகஸ்ட் வச்சுருக்கோம். இந்த ரெக்குயர்மெண்ட் டேட் படி பண்ணும்போது சிஸ்டம் வந்து லீட் டைம் அண்ட் ஷெட்யூலிங் லாட் சைசிங் ப்ரொசீஜர் படி பார்க்கும்போது அந்த பர்ச்சேஸ் ஆர் ரிலீஸ் டேட் வந்து பாஸ்ட்டில் போச்சு, ரைட்? அதனால் என்ன ஆகுனாக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சிஸ்டம் வந்து ஃபார்வர்ட் ஷெட்யூலிங் போகும். பட் அந்த ஃபார்வர்ட் ஷெட்யூலிங் போகும்போது என்ன ஆகுனாக்கா, ஏன்னா இந்த ஸ்டார்ட் டேட் பாஸ்ட் வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சிஸ்டம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார்வர்ட் ஷெட்யூலிங் போகும்போது என்ன ஆகுனா, அப்போ வந்து சிஸ்டம் அந்த ஷெட்யூலிங் பேராமீட்டர் பார்க்குது. அங்கே பேராமீட்டர் என்ன இருக்குது? பீரியட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு அவைலபிலிட்டி டேட். இப்போ இந்த பீரியட் ஸ்டார்ட் டேட் அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னாக்கா நெக்ஸ்ட் மந்த் என்ன? செப்டம்பர். ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் வந்து அவைலபிலிட்டி டேட்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அவைலபிலிட்டி டேட் வந்துட்டு ஆக்சுவலாக 1 செப்டம்பர் எடுக்கணும், ஆனால் அது எடுக்கல. ஏன்னா 2 செப்டம்பர் எடுத்துருக்கு. பிகாஸ் 1 செப்டம்பர் வந்து ஹாலிடே, அதாவது லேபர் ஹாலிடேன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்ட்ரி கேலண்டரில் இருக்கும். நான் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள், அது வேறு கலரில் காமிக்க அந்த 1 செப்டம்பர் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து அவைலபிலிட்டின்னு எடுத்துக்குது சிஸ்டம். அங்கே எடுத்துட்டு அதுலேருந்து திரும்ப பேக்வர்ட் ஷெட்யூலிங் பண்ணும் அதை. ஸோ இதுதான் வந்து நடக்கும் சிஸ்டமில். இது நான் எப்படி நடக்குதுன்றத லாஜிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிஸ்டம்ல எப்படி வருதுன்னு காமிக்கிறேன்.
ஸோ இந்த கேஸில் பார்த்தோம்னா இந்த லீட் டைம் இன் இன்ஃபோ ரெக்கார்ட் 5 days, லாட் சைஸ் ப்ரொசீஜர் எம்பி இருக்குது. அதாவது பீரியட் ஸ்டார்ட் இஸ் அவைலபிலிட்டி டேட். நம்ம கேஸில் வந்து பீரியட் ஸ்டார்ட் டேட் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து, அதாவது செப்டம்பர். நீங்கள் பார்க்குற மாதிரி 1 செப்டம்பர் வந்து ரெட் கலர் ஹைலைட் பண்ணியிருக்கு. அதாவது அன்றைக்கி ஹாலிடே, லேபர் டே ஹாலிடேன்னு சொல்லி இந்த கேலண்டரில் டிஃபைன் பண்ணியிருக்கு. உங்கள் கேலண்டர் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை, பட் இந்த கேலண்டர் அப்படி இருக்குது. ஸோ 2 செப்டம்பர் வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்துட்டு அவைலபிலிட்டி எடுத்து அங்கேருந்து ரெக்குயர்மெண்ட் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஜிஆர் ப்ராசஸிங் டைம் வந்து சிஸ்டமில் என்ன இருக்குது, 1 day. அது வந்து ஒர்க்கிங் டே. ஸோ அப்போ என்ன ஆகுனா 2லேருந்து -1னாக்கா என்ன ஆகும்னா 1 ஆகஸ்ட் வரணும் இல்லையா. ஆனால் 1 செப்டம்பர் லீவு, சாரி 1 ஆகஸ்ட் வந்துருக்கணும். பட் 1 செப்டம்பர் லீவு, 30, 31 லீவு. அப்போ என்ன ஆகுனா 29th ஆகஸ்ட் வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு டெலிவரி டேட் பர்ச்சேஸ் ஆர்டரில், அதான் பர்ச்சேஸ் ஆர்டர் டெலிவரி டேட் வந்து அது 29th ஆகஸ்ட் வரும். அல்லது MD04 போனீங்கன்னாக்கா அதே வந்து 29th ஆகஸ்ட் வந்து ஜிஆர் டேட்னு சொல்லி காமிக்கும். ஓகே, இப்போ பிளான் டெலிவரி டைம் வந்து என்னது 5 days கேலண்டர் டேஸ் போட்டிருக்கு. ஸோ 29 - 5 அது எவ்வளோ எடுத்தீங்கன்னாக்கா 24th வருது, ரைட். 29 - 5 வந்து 24. ஆனால் இந்த இங்கே பாருங்கள் கேலண்டரில் 24th வந்து லீவு, 23rd லீவு. அப்போ 22nd வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டாக வருது. இப்போ இங்கே இருந்து 3 ஒர்க்கிங் டே வந்து பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ப்ராசஸிங் டைம் 3 ஒர்க்கிங் டேஸ். இப்போ என்னாச்சுன்னா ரிலீஸ் டேட் வந்து 19th ஆகஸ்ட். ஸோ இந்த கேஸில் ரிலீஸ் டேட் வந்து 19th ஆகஸ்ட் அண்ட் மெட்டில் வந்து அவைலபிள் ஆன் 2nd செப்டம்பர். ஆனால் நம்ம ரெக்குயர்மெண்ட் ஆஃப் மெட்டில் என்ன 1 ஆகஸ்ட், ரைட். நம்ம ப்ரீவியஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் 1 ஆகஸ்ட் மெட்டில் வேணும். ஆனால் எம்ஆர்பி 1 ஆகஸ்ட் ரன் பண்ணுறதுனால சிஸ்டம் வில் கால்குலேட் தி ரெக்குயர்மெண்ட் ஆஸ் தி 2nd செப்டம்பர், ரைட். அது போயிட்டு அவைலபிலிட்டி டேட் என்ன பண்ணுது 2nd செப்டம்பர் எடுத்து ஒர்க் பண்ணுது. ஸோ இங்கே சிஸ்டம் தப்பே கிடையாது. ஆஸ் பர் தி சிஸ்டம் இட் இஸ் ஒர்க்கிங். ஆனால் நம்ம நீடு வந்துட்டு 1 ஆகஸ்ட், ஆனால் மெட்டில் அவைலபிள் ஆன் 2nd செப்டம்பர். ஸோ இந்த பிஹேவியர் வந்து சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ப்ராக்டிகல் டெமோ பார்க்கலாம். இப்போ இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா மெட்டல் மாஸ்டர் பார்க்குறோம். இந்த மெட்டல் மாஸ்டரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம MRP 1ல் லாட் சைசிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா MB இருக்குது. இப்போ MRP 2 வியூ போனோம்னாக்கா அங்கே பிளான் டெலிவரி லீட் டைம் டிஃபைன் பண்ணியிருக்கு. இது வந்து 7 days டிஃபைன் பண்ணியிருக்கு. பிளான் டெலிவரி டைம் 7 days கேலண்டர் டேஸ், ஜிஆர் ப்ராசஸிங் டைம் 1 day, அதாவது ஒர்க்கிங் டே. அடுத்தது இந்த மெட்டலோட இன்ஃபோ ரெக்கார்ட் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இன்ஃபோ ரெக்கார்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா போயிட்டு 5 daysன்னு டிஃபைன் பண்ணுறோம். அது எங்கே டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா பர்ச்சேஸ் ஆர் டேட்டாவில் போயிட்டு 5 days. சரி, மெட்டல் மாஸ்ல 7 days, இங்கே 5 days. ஓகே, இது 5 கேலண்டர் டேஸ். ஓகே, இது டேட்டா செட் பண்ணுறோம். ஏற்கனவே கான்ஃபிகரேஷனும் MBயில் வச்சுருக்கோம். இப்போ போயிட்டு MRP ரன் பண்ணுறோம். இப்போ MRP வந்து நம்ம எது வழியாக ரன் பண்ணோம்னா அதோட பேரண்ட் ப்ராடக்ட்டுக்கு இந்த CP105 பேரண்ட் ப்ராடக்ட் GM101 அதை பேஸ் பண்ணி இப்போ MRP ரன் பண்ணுறோம். இப்போ நான் MRP ரன் வந்து MRP லைவ் அப்படின்னு டிரான்சாக்ஷனில் பண்ணுறேன். அதாவது MD01N இது டிரான்சாக்ஷன், இது வழியாக பண்ணுறேன். ஸோ S4HANAலாம் இதுதான் வந்து டிரான்சாக்ஷன். ஓகே, இது வந்து எப்படி ரன் பண்ணுறது, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, கிளாசிக் MRPக்கும் MRP லைவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் தனியாக நான் செஷனில் எடுக்கிறேன். ஓகே, இது ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸிங் ஆன் MRP. அது அவுட்புட் வந்த அப்புறம் அது MRP எக்ஸப்ஷன் எப்படி அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே தனி செஷனாக நான் கண்டக்ட் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு இந்த மெட்டலுக்கு வந்து நம்ம MRP ரன் பண்ணுறோம். ஸோ கீழே நிறைய பேராமீட்டர்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ MRP முடிஞ்சிருச்சு, ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட் MD04 போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம ட்ரில் டவுன் பண்ணி பார்க்குறோம். நம்ம வந்து எல்லா கேஸுக்குமே ஒரு பர்ச்சேஸ் ரிக்வெஷன், ஒரு குவான்டிட்டி, அது ஃபார் எக்ஸாம்பிள் 4366 குவான்டிட்டி வந்துருக்கு, அந்த பர்ச்சேஸ் ரிக்வெஷன் எடுத்துக்கலாம். அது இப்போ இந்த பர்ச்சேஸ் ரிக்வெஷனில் பார்த்தீங்கன்னா அந்த அவைலபிலிட்டி டேட் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு காலம் நம்ம எடுத்துக்கிற கேஸ்க்கு ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4366 இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு காலத்தில் அது வந்து 2 செப்டம்பர் வந்து அவைலபிலிட்டின்னு காமிக்குது. ரெக்குயர்மெண்ட் டேட் பாருங்க 1 ஆகஸ்ட், அதாவது சிஸ்டம் வந்து ரீஷெடியூல்னு சொல்லி 1 ஆகஸ்ட் தேவைன்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஆனால் அவைலபிலிட்டி வந்து 2 செப்டம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் டேட் 2 செப்டம்பர், டெலிவரி டேட் அது பர்ச்சேஸ் ஆர் டெலிவரி 29th ஆகஸ்ட், ரிலீஸ் டேட் 19th ஆகஸ்ட். இதான் வந்து நம்ம உங்களுக்கு இன்ஃபோகிராஃபில் காமிச்சிருந்தோம் உங்களுக்கு, ரைட். இப்போ இது வந்து பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் டிஸ்பிளே பண்ணி உள்ள பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் சப்ளை வந்து நம்ம பார்த்த இன்ஃபோ ரெக்கார்டு வந்து குவான்டிட்டி அண்ட் டேட். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் வந்து 29th ஆகஸ்ட் காமிச்சிருக்கு. ரிக்வஸ்ட் டேட் வந்துட்டு MRP ரன் டேட் 1 ஆகஸ்ட், ரிலீஸ் டேட் 19th ஆகஸ்ட். சி பிளான் டெலிவரி டைம் இஸ் 5 days, தட் இஸ் கமிங் ஃப்ரம் இன்ஃபோ ரெக்கார்ட். நான் பேசின மாதிரி இன்ஃபோ ரெக்கார்ட் டேட் தான் எடுத்துக்கும், மெட்டல் மாஸ்டர் வந்து ப்ரியாரிட்டி இருக்காது. இப்போ நம்ம அந்த டேஸ் எப்படி அரைவ் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ 2 செப்டம்பர் எடுத்துச்சேன். அப்புறம் அங்கேருந்து இந்த 3 நாள் லீவ், அது போக ஜிஆர் ப்ராசஸிங் 1 கழிச்சாக்கா 29th வந்து ஜிஆர் டேட் அல்லது டெலிவரி டேட் இன் பர்ச்சேஸ் ஆர்டர். -5 போட்டால் 24னாக்கா அன்றைக்கி ஹாலிடே போச்சு. 22nd வந்துட்டு நமக்கு இந்த பிஓ டேட் வந்துச்சு. அதுலேருந்து 3 கழிச்சோம்னாக்கா 19th ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் டேட்டாக அரைவ் பண்ணிருக்கும். இப்படி தான் வந்து டேட் வந்து இங்கே அரைவ் ஆயிருக்கு.
அடுத்து ரெண்டாவது கேஸ் பார்ப்போம். இந்த கேஸில் வந்து நம்ம பிளான்டு லீட் டைம் வந்து 7 நாள் மெயின்டைன் பண்ணியிருப்போம் எங்கள் இன்ஃபோ ரெக்கார்டில். இப்போ இந்த லீட் டைம் மாற்றினாலும் வந்து இந்த பீரியட் ஸ்டார்ட் டேட் வந்து 2 செப்டம்பர் தான் சிஸ்டம் எடுத்துக்கும். என்ன காரணம்? ஏன்னா எப்படி இருந்தாலும் பாஸ் டேட் வந்துட்டு பாஸ்ட்டில் போயிடுச்சு, அதாவது ஸ்டார்ட் டேட் வந்து பாஸ் டேட்டுக்கு போயிடுச்சு. அதனால பீரியட் ஸ்டார்ட் டேட் எடுத்துக்குது. அதனால 2 செப்டம்பர் தான் வந்து ஸ்டார்ட் டேட் எடுத்துக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி அப்போ ரிலீஸ் டேட்டும் பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டும் மாறணும். அது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்ப்பேன். ஸோ இன்ஃபோ ரெக்கார்டில் லீட் டைம் வந்து 7 கேலண்டர் டேஸ். டேட் வந்துட்டு நம்ம பேசின மாதிரி அந்த ரிலீஸ் டேட் வந்து பாசிட்டிவ் போட்டதுனால சிஸ்டம் பீரியட் ஸ்டார்ட் டேட், அதாவது செப்டம்பர் 2 வந்துட்டு அவைலபிலிட்டி டேட்டாக எடுத்துக்குது. ஸோ அந்த அவைலபிலிட்டி டேட் தான் வந்து ரெக்குயர்மெண்ட் டேட்டா சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி இப்போதைக்கு பேக்வர்ட் ஷெட்யூலிங் பண்ணி சிஸ்டம் அரைவ் பண்ண போகுது. ஸோ இப்போ வந்து 2 செப்டம்பர் வந்துட்டு அவைலபிலிட்டி எடுத்துருச்சு. நம்ம பேசின மாதிரி 1 செப்டம்பர் வந்து ஹாலிடே, ஏன்னா லேபர் டே. அதனால் வந்துட்டு இந்த 1 ஒர்க்கிங் டே கழிச்சு 29th வந்து டெலிவரி டேட் இன் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துருச்சு. இதே MD04 பார்த்தீங்கன்னா அது வந்து ஜிஆர் டேட்னு சொல்லி காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த 7 நாட்கள் கேலண்டர் டேஸ் மைனஸ் பண்ணோம்னாக்க 29 மைனஸ் 7 22. ஸோ 22 பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 3 ஒர்க்கிங் டேஸ் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டேட் கழிச்சா 19th ஆகஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் டேட். ஸோ இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் 19th ஆகஸ்ட், பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் வந்து 22nd ஆகஸ்ட். நம்ம கேஸ் 1ல பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னாக்க அந்த டேட் வந்துட்டு கேலண்டர் டேஸ்க்கு அப்புறம் 24th வந்து நம்ம கேஸ் 1ல வந்தது. ஸோ ஹாலிடே டிக்ளேர் பண்ணியிருந்தனால 22nd வந்து பர்ச்சேஸ் டேட்டாக வந்தது. இப்போ லீட் டைமை மைனஸ் பண்ணி போட்டால் 22nd ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ இந்த கேலண்டர் டேஸும் ஒர்க்கிங் டேஸும் எப்படி பிஹேவ் பண்ணுது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ லீட் டைம் வந்துட்டு 5 days 7 days மாறினாலும் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டும் ரிலீஸ் டேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு பாருங்க. பட் நம்ம மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த அவைலபிலிட்டி டேட், அது வந்து 2 செப்டம்பர். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இங்கே பார்க்கலாம். ஸோ வில் விசிட் தி மெட்டல் மாஸ்டர், ரைட்? மெட்டல் மாஸ்டர் போய் பார்க்குறோம். அங்கே MRP 2 வியூவில் லீட் டைம் பாருங்கள், அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் 7 days. GR ப்ராசஸிங் டைம் ஒர்க்கிங் டே. லாட் சைஸ் ப்ரொசீஜர் MB, அதாவது என்னது அவைலபிலிட்டி டேட் ஈக்குவல் டு தி ரெக்குயர்மெண்ட் டேட், சாரி பீரியட் ஸ்டார்ட் டேட் ஈக்குவல் டு அவைலபிலிட்டி டேட், அதான் வந்து இந்த MBயில். இன்ஃபோ ரெக்கார்டில் போய் பார்க்குறோம். பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் டேட்டாவில் பார்த்தோம்னாக்க பிளான் டெலிவரி டைம் வந்து 7 calendar days. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் மாஸ்டில் இருக்கிற 7 days இதுவும் மேட்ச் ஆகுது, ரைட்? இப்போ என்ன பண்ணுறோம்னா MRP வந்து எகெயின் ரன் பண்ணுறோம். ஏன்னா வந்து அந்த ரெக்குயர்மெண்ட் டேட்லாம் மாறி இருக்கா என்னன்றது பார்க்கும்போது MRP லைவ் வந்து ரன் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ரெகுலர் ECCயில் வந்து இது கிளாசிக் MRP, அதாவது MD01, அப்புறம் MD03, MD02 இதெல்லாம் வந்துட்டு கிளாசிக் MRP. இது வந்து MRP லைவ் அப்படின்னு MD01N புது டிரான்சாக்ஷன், இதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது தனியாக ஒரு செஷன் போட்டு நான் வில் எக்ஸ்பிளைன். இந்த மாதிரி இருக்குது MRP லைவுக்கும் கிளாசிக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, என்னென்ன பேராமீட்டர்லாம் செலக்ட் பண்ணால் தனியாக ஒரு செஷன் வந்து நான் எடுக்கிறேன். அதில் இந்த பைட்ஸ்லேயே பின்னாடி ஒரு செஷனில் கவர் பண்ணுறேன் அது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம MRP ரன் பண்ணியிருக்கோம், ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம MD04 ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் நம்ம அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிக்வெஷன் எது, ஏன்னா நம்ம வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல இல்லையா, வெறும் டேட் மட்டும் தான் மாற்றணும். ஸோ 4366 வந்து ரெக்குயர்மெண்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்ச்சேஸ் ரெக்வெஷன் டீட்டெயில் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ரெக்குயர்மெண்ட் வந்து 22 செப்டம்பர் வந்திருக்கு, ஏன்னா வந்து பீரியட் ஸ்டார்ட் டேட் ஈக்குவல் டு அவைலபிலிட்டினால அது வந்திருக்கு அதில். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த டெலிவரி டேட் 29th ஆகஸ்ட் வந்திருக்கு, அண்ட் ரிலீஸ் டேட் வந்து 19th. இங்கே பாருங்கள் பிளான் டெலிவரி டைம் வந்து 7 days விச் இஸ் கமிங் ஃப்ரம் இன்ஃபோ ரெக்கார்ட். ஸோ இன்ஃபோ ரெக்கார்டை நம்ம பார்த்தோம் இங்கே. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிஆரில் வந்த டேட்ஸ். இப்போ நமக்கு அந்த ரிலீஸ் டேட்டு பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் எப்படி வந்தோன்னு பார்ப்போங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் போய் F4 போட்டிங்கனாக்கா இங்கே வந்து 2 செப்டம்பர் வந்து பீரியட் ஸ்டார்ட் டேட் அவைலபிலிட்டி, ஒரு நாள் ஒர்க்கிங் டே கழிச்சா 29th ஆகஸ்ட் வந்து டெலிவரி டேட், தட் இஸ் த பர்ச்சேஸ் ஆர்டர் ரிசிப்ட் டேட்டு. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் லீட் டைம் கழிச்சா 22 ஆகஸ்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டு. அதுலேருந்து 3 நாள் கழிச்சுன்னா 19th ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் டேட். ஸோ இப்படி தான் வந்து சிஸ்டம் ரிலீஸ் டேட்டும் பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டும் அரைவ் பண்ணியிருக்கும். இந்த கான்செப்ட் வந்துட்டு இட் இஸ் டு பி வெரி கிளியர் ஃபார் ஆல் த பிளானர்ஸ் அண்ட் பர்ச்சேசிங் பீப்புள். இந்த கான்செப்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னென்ன பார்த்தோம், நம்ம அந்த ஃபேக்ட்ரி ஹாலிடேஸை பார்த்தோம், கேலண்டர் டேஸ் இம்பேக்ட் பார்த்தோம், ஒர்க்கிங் டேஸ் இம்பேக்டை பார்த்தோம், ஷெடியூல் பண்ணும்போது எப்படி வந்து அந்த ஒர்க்கிங் டேஸு ப்ளஸ் இந்த கேலண்டர் டேஸ் கன்சிடர் பண்ணுன்னு பார்த்தோம். இதெல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த டேட்லாம் எப்படி அரைவ் பண்ணணும்னு நமக்கு வந்து புரியும். ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்ஃபோ ரெக்கார்ட் லீட் டைம் வந்து 10 நாள் ஆகிறோம். முதல்ல 5 வச்சுருந்தோம், அப்புறம் 7 ஆகணும், இப்போ 10 நாள் ஆகியிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா அந்த அவைலபிலிட்டி டேட்டு
என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் அவைலபிலிட்டி வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் 2nd செப்டம்பர் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டார்ட் டேட் எப்படி இருந்தாலும் வந்துட்டு அது ரிலீஸ் டேட் எப்படி இருந்தாலும் பாஸ்ட்டில் தான் போக போகுது. அதனால் 2nd செப்டம்பர் தான் வந்துட்டு அவைலபிலிட்டி டேட்டாக வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி பேக்வர்ட் ஷெட்யூலிங் பண்ணும்போது நமக்கு அந்த ரிலீஸ் டேட்டும் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டும் வந்து மாறணும். அது எப்படி மாறுது, என்ன மாறுதுன்னா இப்போ நம்ம இந்த 3rd கேஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இந்த டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2nd செப்டம்பர் அவைலபிள் டேட் வந்திருக்கு இதில், ரைட்? அது ஏன்னா வந்து நமக்கு அந்த ஃபார்வர்ட் ஷெட்யூலிங் போனதுனால நான் பாஸ்ட் சைடில் ஃபார்வர்ட் ஷெட்யூலிங் போனால் 2nd செப்டம்பர் அவைலபிள் டேட். லீட் டைம் இன்ஃபோ ஆகல 10 நாட்கள். ஸோ ரெக்குயர்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவைலபிள் டேட் 2nd செப்டம்பர். அதில் ஜிஆர் ப்ராசஸிங் டைம் வந்து 1 டே கழிச்சோம்னாக்கா அந்த ஒரு நாள் 1 செப்டம்பர் லீவு, 31st ஹாலிடே. ஸோ 29 செப்டம்பர் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு டெலிவரி டேட் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதான் வந்து ஜிஆர் டேட்டா ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட்டில் வரும். இங்கேருந்து 10 நாட்கள் கழிச்சோம்னாக்கா 19th ஆகஸ்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டாக வருது. இந்த 19th ஆகஸ்ட்லேருந்து 3 நாட்கள் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைம் கழிக்கிறோம். அது கழிச்சு நடுவில் பாருங்கள் 16, 17 லீவ். அதனால் வந்துட்டு 3 நாட்கள் கழிச்சுனாக்கா 14th செப்டம்பர் வந்து ரிலீஸ் டேட்டாக வந்து நிற்கிதுங்க. ஸோ இப்போ ரிலீஸ் டேட் வந்து 14th ஆகஸ்ட் ஆயிருக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து 19th ஆகஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு மெட்டல் அவைலபிள் டேட் வந்து அந்த 2nd செப்டம்பர் தான் இருக்கு. இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மெட்டல் மாஸ்டரில் பார்க்கலாம். லாட் சைசிங் ப்ரொசீஜர் எம்பி தான். பீரியட் ஸ்டார்ட் டேட் ஈக்குவல் டு அவைலபிள் டேட் மந்த்லி லாட் சைஸ். அடுத்ததாக எம்ஆர்பி 2 போகிறோம். லீட் டைம் மாறவே இல்லை, 7 days தான் வச்சுருக்கோம் மெட்டல் மாஸ்டரில். ஓகே, ஜிஆர் ப்ராசஸிங் ஒன்று ஒர்க்கிங் டே. அடுத்ததாக இன்ஃபோ ரெக்கார்ட் போகிறோம். இன்ஃபோ ரெக்கார்டில் இப்போ போய் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டாவில் பிளான் டெலிவரி லீட் டைம் போய் 10 நாட்கள் மாற்றிருக்கோம். மெட்டல் மாஸ்டரில் 7, இங்கே 10 கேலண்டர் டேஸ். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் நம்ம பண்ணல. அடுத்து நேராக போயிட்டு எம்ஆர்பி ரன் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த எகெயின் பேரண்ட் மெட்டலுக்கு எம்ஆர்பி ரன் பண்ணுறோம். இது வந்து எம்ஆர்பி லைவ் MD01N. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள். சேஞ்ச் பியூஎம் காம்பனண்ட், ஆல் ஆர்டர் காம்பனண்ட்டு, ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் மெட்டீரியல்ஸ், வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது ப்ளஸ் அந்த ரிசல்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ எம்ஆர்பி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம், ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட்டுக்கு போகிறோம். இப்போ போயிட்டு எகெயின் அதே குவான்டிட்டி இருக்கக்கூடிய பிஆர் போய் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து 1 ஆகஸ்ட் அப்படின்றது இங்கே அப்பியர் ஆயிருக்கு 4366க்கு. ஆனால் அவைலபிள் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 2nd செப்டம்பர் அதே தான் இருக்குது, அது மாறலை. ஏன்னா அந்த ரிலீஸ் டேட் பாஸ்ட் போனதுனால ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் பீரியட் ஸ்டார்ட் டேட் போயிட்டு 2nd செப்டம்பர் போயிடுச்சு. ஆனால் தெர் இஸ் எ சேஞ்ச் இன் த ரிலீஸ் டேட். இங்கே பாருங்கள் 14th ஆகஸ்ட் வந்து வந்திருக்கு. இதனுடைய இன்ஃபோ ரெக்கார்டிங் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இந்த 14th ஆகஸ்ட் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம இப்போ போய் பார்க்கலாம். அதை எகைன் வந்து இங்கே வந்துட்டு இந்த டேட்டில் போய் F4 போட்டிங்கனாக்கா அந்த கேலண்டர் அப்பியர் ஆகும். இங்கே 2nd செப்டம்பர் வந்துட்டு இந்த அவைலபிலிட்டி டேட்டு, -1 29th வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் டெலிவரி டேட், -10 நாட்கள் போட்டிங்கனாக்கா அந்த 19th வருதுங்க. அப்புறம் -3 ஒர்க்கிங் டேஸ் போட்டிங்கனாக்கா 14th ஆகஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் டேட்டாக அரைவ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட், நமக்கு ரிலீஸ் டேட்டு, பர்ச்சேஸ் ஆர்டர் டெலிவரி டேட்டு, ஜிஆர் டேட்டு, அவைலபிலிட்டி டேட் எல்லாமே அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 3வது கேஸ் தான் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அதை இப்போ 3த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது 3த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 3 கேஸ் என்னென்ன இருக்குது, நம்ம லாட் சைஸ் அதாவது டெலிவரி லீட் டைம் வந்துட்டு மெட்டல் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் 7 days தான். ஜிஆர் ப்ராசஸிங் டைம் 1 day தான் வச்சுருக்கோம். லாட் சைஸ் ப்ரொசீஜர் எம்பி வச்சுருக்கோம். பட் இன்ஃபோ ரெக்கார்டில் போயிட்டு நம்ம லீட் டைம் வந்து மாற்றிருக்கோம். அதாவது 5 days, 7 days, 10 days மாற்றிருக்கோம். அதை வச்சு பார்க்கும்போது ரிலீஸ் டேட்டு, பிஓ டேட்டு, ஜிஆர் டேட், அவைலபிலிட்டி அரைவ் பண்ணோம். இப்போ வந்து இது ஃபார்வேர்டு, அதாவது பாஸ்ட் வந்து அலோ இல்லாதனால சிஸ்டம் வந்து ஃபார்வேர்டில் போயிட்டு அவைலபிலிட்டி டேட் வந்து 2nd செப்டம்பர் எல்லா கேஸுக்குமே எடுத்திருக்கு இதில், ரைட்? ஆனால் அது ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 2 கேஸ்க்கு வந்து ஒரே டேட் தான் வந்திருக்கு. காரணம் என்னன்னாக்கா நம்ம பார்த்தோம் அந்த ஹாலிடேஸில் ஃபாலோ ஆனதுனால அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 22nd ஆகஸ்ட் அரைவ் பண்ணுறதுல கொஞ்சம் அந்த 5 daysக்கும் 7 daysக்கும் கிட்டத்தட்ட அலைன் ஆகிட்டதுனால அதே டேட் வந்திருக்கு. ஆனால் இன் கேஸ் ஆஃப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து 14th ஆகஸ்ட், பர்ச்சேஸ் ஆர்டர் 19th ஆகஸ்ட். என்னதான் இருந்தாலும் நமக்கு ரெக்குயர்மெண்ட் டேட், அதாவது மெட்டல் எப்போ தேவைன்னா 1 ஆகஸ்ட், நம்ம எம்ஆர்பி ரன் ஆனது 1 ஆகஸ்ட் அன்னைக்கு வேணும். ஆனால் இப்போ இந்த கேஸில் பாருங்கள் எல்லாமே வந்து 2nd செப்டம்பரில் வந்திருக்கும். ஸோ அப்போனாக்க இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த லாட் சைஸ் பீரியட் லாஜிக்கு அப்புறம் ஹாலிடே கேலண்டர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மேஜர் இம்பேக்டை ப்ளே பண்ணுன்னு சொல்லி தெரியுது அதில், ரைட்? ஸோ இந்த 3 கேஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம லாட் சைசிங் ப்ரொசீஜரில் போய் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது இந்த ஷெடியூலிங் இருக்கு இல்லையா, பேராமீட்டர் ரைட் சைடில் பாருங்கள் அந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷெடியூலிங். அந்த ஷெடியூலிங்கில் நம்ம அந்த முன்னாடி என்ன இருந்துச்சு, பீரியட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு அவைலபிள் டேட் இருந்தது. இப்போ நம்ம அதை ரெக்குயர்மெண்ட் டேட் ஈக்குவல் டு அவைலபிள் டேட்னு மாற்றுறோம் அதில், ரைட்? மாற்றிட்டு
இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் எம்பி அப்படின்ற லாட் சைஸ் ப்ரொசீஜரை காப்பி பண்ணி Z1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட் சைஸ் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன், கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு. ரைட், புதுசாக லாட் சைஸ். இங்கே டெஃபனேஷன் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக மந்த்லி லாட் சைஸ், அதாவது ரெக்குயர்மெண்ட் டேட் ஈக்குவல் டபுள் டேட்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டில் லீட் டைம் வந்து 10 days. அதாவது கேஸ் 3 அண்ட் கேஸ் 4 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணுறோம்னாக்க இந்த லாட் சைசிங் ப்ரொசீஜர் மட்டும் மாத்திரம். முன்னாடி எம்பி யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ Z1 யூஸ் பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ண போகுது இதை பார்ப்போம். இப்போ இதில் இந்த Z1 பொறுத்த வரைக்கும் ரெக்குயர்மெண்ட் டேட் வந்துட்டு நமக்கு அவைலபிலிட்டி டேட்டா வந்திருக்கு. ரெக்குயர்மெண்ட் டேட் தான் அவைலபிள் டேட்டா வந்திருக்கு. இப்போ என்ன சிஸ்டம் ஃபார்வர்ட் ஷெடியூல் தான் நடக்கும். அதாவது வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. இதை பேஸ் பண்ணி அவைலபிள் டேட் வந்து சிஸ்டம் அரைவ் பண்ணும். அதான் வந்து என்ன ரெக்குயர்மெண்ட்னு சொல்லி அரைவ் பண்ணும். அதுதான் இங்கே நடக்கும். அது எப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நமக்கு இன்ஃபோ ரெக்கார்ட் லீட் டைம் 10 days. பட் லாட் சைஸ் ப்ரொசீஜர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் 4ல இது வந்து Z1 வந்து ரெக்குயர்மெண்ட் டேட் ஈக்குவல் அவைலபிள் டேட். ரைட், அதனால வந்து அந்த இதை பேஸ் பண்ணி அவைலபிள் டேட் தான் சிஸ்டம் வந்து அரைவ் பண்ண போகுது. இந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ரைட், ஏன்னா பீரியட் ஸ்டார்ட்டே இல்லை கான்ஃபிகரேஷனில். இட் இஸ் ரெக்குயர்மெண்ட் டேட். அதனால ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. இன்னைக்கு எடுத்துட்டு ரிலீஸ் டேட் வந்து என்னது 1st August எம்ஆர்பி ரன்னால அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே அதை எடுத்துட்டு 3 நாள் ஒர்க்கிங் டே அது எடுக்கும். ஸோ 1st August + 3 1 + 3 எடுத்தீங்கன்னா 4ன்னு வரணும் அங்கே. ஆனால் 4 வரல, 6 வந்திருக்கு. ஏன்னா 2nd and 3rd August ரைட் சைடு கேலண்டர் பார்த்துங்க, 2nd and 3rd August வந்து ஹாலிடேஸ். அதனால சிஸ்டம் வந்து 6th August வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து 10 நாட்கள் கூட்டுதுனாக்க 6 + 10 16. 16க்கு பதிலாக சிஸ்டம் 18 எடுத்துருக்கு. ஏன் அப்படின்னாக்க 16 17 வந்து ஹாலிடே. அப்போ அன்னைக்கு வந்து நமக்கு மெட்டல் ரிசீவ் பண்ண முடியாது இல்லையா. அதனால 18 August வந்து ஜிஆர்டி அதாவது டெலிவரி டேட்டா இதில் பர்ச்சேஸ் ஆர்டரில் அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் குட்ஸ் விசிட் ப்ராசஸிங் டைம் வந்து 1 day, தட் இஸ் ஒர்க்கிங் டே. ஸோ 19 வருது. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்துட்டு அவைலபிள் ஆன் 19th August. நம்ம கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3ல அது வந்து 2nd September இருந்தது. இப்போ 19th August வந்திருக்கு அதில். ஏன்னா நம்ம வேற லாட் சைஸ் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணியிருக்கோம். Z1 ரெக்குயர்மெண்ட் டேட் ஈக்குவல் அவைலபிலிட்டி டேட். இப்போ இந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். அந்த செட்டிங்கோட இம்பாக்ட் லாட் சைஸ் ப்ரொசீஜர் Z1. மெட்டல் மாஸ்டருக்குள்ளே போகிறோம். மெட்டல் மாஸ்டரில் எம்ஆர்பி 1ல் லாட் சைஸ் ப்ரொசீஜர் வந்துட்டு Z1, அதாவது மந்த்லி லாட் சைஸ் ரெக்குயர்மெண்ட் டேட் ஈக்குவல் அவைலபிலிட்டி டேட். இந்த லாட் சைஸ் ப்ரொசீஜர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது கான்ஃபிகரேஷன் காமிச்சேன் உங்களுக்கு. அது எம்பி Z1 முன்னாடியே காமிச்சேன். அடுத்து எம்ஆர்பி 2ல பார்த்தீங்கன்னா பிளான் டெலிவரி டைம் 7. நம்ம இதெல்லாம் கையே வைக்கல, எல்லா கேஸுக்குமே 4th கேஸ் வரையும் நம்ம எதுவும் கை வைக்கல. அடுத்து இன்ஃபோ ரெக்கார்டில் போய் பார்க்குறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீட் டைம் 10 நாள் தான். ஸோ கேஸ் 3க்கும் இந்த கேஸ் 4க்கும் வித்தியாசம் வந்து லாட் சைஸ் ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை பேஸ் பண்ணி எம்ஆர்பி ரன் பண்ணுறேன். அகெயின் எம்ஆர்பி லைவ். ஸோ இட் இஸ் நாட் கிளாசிக் எம்ஆர்பி, இட் இஸ் எம்ஆர்பி லைவ் இன் S/4HANA. இது நம்ம இசிசிலையும் ரன் பண்ணலாம், ஃபியர்விலையும் ரன் பண்ணலாம். ஸோ அது ரெண்டுமே இசிசியில் எப்படி ரன் பண்ணுறது, அது ஜிஓயில், சாரி இசிசியில் S/4HANA தான், ஜிஓயில் ரன் பண்ணலாம், ஃபியூரில் ரன் பண்ணலாம். இந்த ஜியூவில் ரன் பண்ணுறது, ஃபியூரில் ரன் பண்ணுறது ரெண்டுமே வந்து நான் இன்னொரு செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எம்ஆர்பி ஏன்னா எம்ஆர்பி ரன்னு அதனோட எக்ஸப்ஷன் அனாலிசிஸ் இது எல்லாமே தனி டாபிக், பெரிய டாபிக். அது எல்லாமே நான் தனியாக இன்னொரு செஷனில் இன்னொரு செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் மாதிரி எங்கெங்கே வருதா பார்க்கலாம். இப்போ எம்ஆர்பி முடிஞ்சிருச்சு. ஓகே, முடிஞ்ச உடனே இப்போ நம்ம ஸ்டாக் ரெக்கவர்மெண்ட் லிஸ்ட் MD04 போகிறோம். போயிட்டு எகெயின் அதே பர்ச்சேஸ் ரிக்வெஷன், அதாவது அந்த குவான்டிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா 4366, அதை போய் பார்க்குறோம். இங்கே நோட் பண்ணுங்கள், அந்த அவைலபிலிட்டி வந்து 19th August, ப்ளீஸ் நோட். ஓகே, முன்னாடிலாம் 2nd September இருந்தது, இப்போ 19th August வந்திருக்கு. இப்போ வந்து பிளான் டேட் 19th August, ரிலீஸ் டேட் பாருங்கள் இன்னைக்கு டேட். ஏன்னா எம்ஆர்பி இன்னைக்கு டேட்னா எம்ஆர்பி டேட் 1st August. ஓகே, அந்த டேட்டில் வந்து வந்திருக்கு அதில். இப்போ இதை பேஸ் பண்ணி டெலிவரி டேட்டும் அரைவ் ஆயிருக்கு. ஸோ சோர்ஸ் ஆஃப் சப்ளை இன்ஃபோ ரெக்கார்டிங் இருக்குது. இப்போ அந்த இன்ஃபோ ரெக்கார்ட்லேருந்து தான் பிளான் டெலிவரி டைம் 10 நாள் வந்திருக்கு. டெலிவரி டேட் வந்து 18th August வந்திருக்கு. அப்புறம் ரிலீஸ் டேட்டு 1st August வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி டேட் அரைவ் ஆச்சு, F4 போடுறீங்க, ஃப்ரம் டுடே ஸ்டார்டிங். ஸோ ஃப்ரம் டுடேன்னு எம்ஆர்பி டேட் இந்த கேஸில் ஆரம்பிச்சு அந்த 3 நாள் ஒர்க்கிங் டே போக 6th August பிஓ டேட்டு. அங்கேருந்து 10 நாள் கழிச்சோன்னா 16. பட் 16 17 ஹாலிடேன்றதுனால 18 August வந்துட்டு டெலிவரி டேட், அதாவது ஜிஆர் டேட் ஆச்சு. அப்புறம் ஒரு ஒர்க்கிங் டே கூட்டி 19th வந்திருக்கு. ஸோ 19th தான் வந்து மெட்டல் அவைலபிலிட்டி டேட்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி டேட் அரைவ் பண்ணிருக்கோன்னு சொல்லி சிஸ்டம் வழியாகவே பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஓவரால் பிக்சர் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த பிக்சரில் என்னன்னாக்க நம்ம மெட்டல் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பிளான் டெலிவரி லீட் டைம் 7 நாட்கள், ஜிஆர் ப்ராசஸிங் 1 ஒர்க்கிங் டே. அதில் வந்து நம்ம மாற்றவே இல்லை. ஆனால் வந்துட்டு இன்ஃபோ ரெக்கார்டில் டேட்டை மாற்றணும். ஃபஸ்ட்டு 3 கேஸில் லாட் சைசிங் ப்ரொசீஜர் எம்பி தான் வச்சோம். பட் இன்ஃபோ ரெக்கார்டில் டேட்டு மாற்றணும். பட் வாட் எவர் இட் இஸ்,
நமக்கு ரிலீஸ் டேட் பாஸ்ட்னு இருந்ததுனால சிஸ்டம் அவைலபிலிட்டி வந்து 2nd செப்டம்பர் தான் எடுத்துக்கிச்சு. பட் 4th கேஸை பொறுத்த வரைக்கும் அதை 3rd கேஸும் 4th கேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வச்சோம். என்ன வச்சோம்னாக்க லீட் டைம் இன் இன்ஃபோ ரெக்கார்ட் அதே தான். ஆனால் வந்து லாட் சைசிங் ப்ரொசீஜர் ஒன்று மாற்றணும். அதாவது MB Z1 மட்டும் மாற்றணும், வேறு எதுவும் நம்ம மாற்றலை. ஓகே, ஆக்சுவல் ரெக்கார்டு 1 ஆகஸ்ட் இருந்தது. ஆனால் பேக்வர்ட் ஷெடியூலிங் போச்சுன்னா ஸ்டார்ட் டேட் அதாவது ரிலீஸ் டேட் வந்து பாஸ்ட் இருந்ததுனால சிஸ்டம் ஃபார்வர்ட் ஷெடியூலிங் போச்சு. அப்போ MB யூஸ் பண்ணும்போது ஒரு பிஹேவியர், Z1 யூஸ் பண்ணும்போது ஒரு பிஹேவியர். MB யூஸ் பண்ணும்போது ஆச்சு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பீரியட் ஸ்டார்ட்னு சொல்லி 2nd செப்டம்பர் போயிடுச்சு. இப்போ இந்த Z1 யூஸ் பண்ணும்போது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி சிஸ்டம் ப்ரொசீட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ என்ன இருக்குனாக்கா 19th ஆகஸ்ட் வந்துட்டு ரெக்யர்மெண்ட் வந்து மெட்டல் அவைலபிள் டேட்டா வந்து மாறி இருக்கு அதில். ரைட், ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அதில். ஒரு சின்ன பேராமீட்டர் தான் அந்த ஷெடியூலிங் அப்படின்றது, ஒரு பேராமீட்டர் தான். அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், பீரியட் ஸ்டார்ட் டேட் ஈக்குவல் டு அவைலபிள் டேட்டுக்கு பதிலாக ரெக்யர்மெண்ட் டேட் ஈக்குவல் டு அவைலபிள் டேட்னு சொல்லி மாற்றணும். அந்த செட்டிங் வந்து ஃபுல் பிஹேவியரை மாற்றிருக்கு. ஸோ எஸ்ஏபி பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிஸ்டம் செட்டிங்ஸும் சரி, மாஸ்டரேட்டரும் சரி, பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கோ அது கூட கரெக்டாக அலைன் ஆகணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு 2 டிப்ஸ் இங்கே தரேன். அதில் என்ன டிப்ஸ்னாக்கா, ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட் டேட் இந்த பாஸ்ட், இன்னொன்று பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைம். இந்த ஸ்டார்ட் டேட் இந்த பாஸ்ட் அப்படின்றத அலோவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும், அதாவது பாஸ்ட் அப்படின்னு நான் அர்த்தம் சம்திங் யூ ஆர் கோயிங் டு டூ எஸ்டர்டே, நேற்று இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால ஸ்டார்ட் டேட் இந்த பாஸ்ட் வந்து வச்சுக்கிறது நாட் அட்வைசபிள். ரைட், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாஸ்ட் டேட்டு இல்லாமல் டுடே வச்சு தான் நல்லது. பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸப்ஷன் பேஸ்ட் வந்து நிறைய வந்துட்டு இருக்கும், எல்லாமே இருக்குனாக்கா அப்போ என்ன அர்த்தம்னாக்கா அவங்க சிஸ்டம் ப்ராசஸ் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ என்னன்னாக்கா அந்த ப்ராசஸ் வந்து ரைட் ஃப்ரம் பிளானிங் சரியான மாதிரியில் பிளான் பண்ணுறாங்களா. ஏன்னா ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு சப்ளையர் கேப்பபிலிட்டி உள்ள இன்னோஸ் கேப்பபிலிட்டி இதெல்லாம் மீறி ஒரு 100 நம்பர்ஸ் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணோம்னாக்கா அவங்க பாடி 200 நம்பர் பிளானை போட்டு ப்ரொசீட் பண்ணுறாங்க. அப்போ என்ன எல்லாமே இந்த மாதிரி ஷெடியூலிங் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கும் அதில். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்னல் கெப்பாசிட்டி அண்ட் சப்ளையர் கெப்பாசிட்டி. அப்புறம் பேராமீட்டர்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் அந்த பர்ச்சேஸ் ரிக்வெஷனை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் அந்த எக்ஸப்ஷன்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது, பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் ஆர்டர்லாம் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறது, டேட் அப்டேட் பண்ணலாம் சரியாக இருந்ததுனாக்கா இது கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸ்டார்ட் டேட் இந்த பாஸ்ட்டு பிளான்ட் லெவலில் டிஃபைன் பண்ண எல்லா மெட்டலுக்கும் அப்ளை ஆகும், MRP குரூப் லெவல்லையும் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாஸ்ட்ன்றதை ப்ரொடக்ஷனுக்கு வந்து we can stop, ஏன்னா ப்ரொடக்ஷன்றது கண்டிப்பாக நேற்று பண்ண முடியாது. ஆனால் பர்ச்சேஸ் ஐட்டத்துக்கு வந்து நம்ம பாஸ்ட் டேட் வச்சுக்கலாம். பட்டு பாஸ்ட் டேட்டில் இருந்ததுனாக்கா அதை பையர்கிட்ட பேசி, அதாவது நம்ம சப்ளையர்கிட்ட பேசி நான் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அதில். அதனால் MRP குரூப் வழியாக இந்த கண்ட்ரோலை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது பாஸ்ட்டாக அலோவ் பண்ணிட்டு பட் மெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கிக்கணும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. அடுத்ததாக பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைம். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளில் 3 ஒர்க்கிங் டேஸ் எடுத்திருக்கோம். 3 ஒர்க்கிங் டேஸ் வந்து பர்ச்சேஸ் ரிக்வயர்டு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறதுன்றது ரொம்ப டூ மச். அதாவது இது சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்எஃபிஷியன்சி சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது ஸோ அதனால் நார்மலாக அது 1 ஒர்க்கிங் டே எடுத்தால் நல்லது. இல்லாட்டி நம்ம என்ன ஆகுதுனாக்கா அன்னெசரி லீட் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால மெட்டில் வந்து அட்வான்ஸாகவே ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம புஷ் பண்ணுறோம். அது என்ன ஆகுதுனாக்கா நமக்கு சிஸ்டமுடைய இன்எஃபிஷியன்சிஸ் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் வந்து ஆல்வேஸ் கீப் இட் அஸ் 1 ஒர்க்கிங் டே. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க என்ன வந்தது, இப்போ லாட் சைசிங் ப்ரொசீஜரில் கூட ஷெடியூலிங் பேராமீட்டர் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது இந்த அவைலபிள் டேட் வந்து ரெக்யர்மெண்ட் டேட்டா இல்லாட்டி பீரியட் ஸ்டார்ட் டேட்டான்னு ரொம்ப முக்கியமாக வருது. அதில் அந்த இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குது, அந்த பிஹேவியர் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப தேவையானதாக இருக்குது. அடுத்ததாக இந்த லீட் டைம் வந்து டிஃபைன் பண்ணுறது. மெயினாக லீட் டைம் வந்து இன்ஃபோ ரெக்கார்டில் டிஃபைன் பண்ணோம்னாக்க அந்த சப்ளையர் வித் ரெஸ்பெக்ட் டு சப்ளை இன்ஃபோ ரெக்கார்டு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா சிஸ்டம் வந்து மெட்டல் மாஸ்டர் லீட் டைமோட இன்ஃபோ ரெக்கார்ட் லீட் டைம் தான் ப்ரியாரிட்டி கொடுக்கும். அப்புறம் கேலண்டருடைய கான்ஃபிகரேஷனில் ஒர்க்கிங் டேஸும் வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிருக்கணும், ஹாலிடேஸை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் சரியாக வரும். அடுத்ததாக யூசருக்கு வந்து தேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து ஷெடியூலிங் நடக்குது, சப்போஸ் இது பாஸ்ட் அலோவ் பண்ணியிருக்காமா இல்லையா, பாஸ்ட் அலோவ் பண்ணலாம் நடக்குது, பாஸ்ட் அலோவ் பண்ண நடக்குது, இதெல்லாம் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த செஷனுடைய முக்கியமான இது கீ டேக்அவேஸ் சம்மரின்றதை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பர்ச்சேசிங் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லாட் சைசிங் ப்ரொசீஜருடைய கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குது, அது உங்கள் பிஸ்னஸ்க்கு சூட் ஆகுதா அதை பார்த்துருங்க. அடுத்தது இந்த ஸ்டார்ட் இந்த பாஸ்ட் அலோவ் பண்ணியிருக்கா இல்லையா அதை பார்த்துருங்க. ஒரு பர்ச்சேஸ் ப்ராசஸிங் டைம் அது வந்து இந்த எத்தனை நாள் இருக்குது அதை செக் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுடைய பிளானர்ஸு பையர்ஸுக்கு இந்த கான்செப்ட்லாம் கிளியராக இருக்கா, அதாவது ஷெடியூலிங் கான்செப்ட் இதெல்லாம் கிளியராக இருக்கா பார்த்துட்டு, அப்புறம் இந்த லீட் டைம் வந்து நம்ம சிஸ்டமில் போட்டிருக்கோம் இன்ஃபோ ரெக்கார்டில், அது வந்து பீரியடிக்கல் ரிவ்யூ பண்ணுறோமா. ஏன்னா சில சமயத்தில் வந்து நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணவும் 30 நாள் போட்டிருப்போம், அப்போ ரெகுலராக 20 நாள் வரலாம், ரெகுலர் 45 நாள் வரலாம். பட் அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து அப்லோட் பண்ணுறோமா இந்த மாதிரி.
ஸோ இந்த மாஸ் டேட்டா ரிவ்யூன்றதே பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். சின்ன எஃபர்ட் தான், பட் பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அதில். அப்புறம் வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ், இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அந்த ஷெடியூலிங் பேராமீட்டர் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணதே இஸ் கிவிங் ஹியூஜ் சேஞ்ச் இன் இம்பேக்ட். ஸோ அதனால எப்பவுமே எஸ்ஏபி வந்து பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணணும், பட் பிஸ்னஸ் வந்து எஸ்ஏபிக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய கம்பெனியில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எஸ்ஏபிக்காக ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷனை அவங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம ப்ராப்பரான சிஸ்டம் செட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பராக டேட்டா செட் பண்ணிட்டோம்னா எஸ்ஏபி நமக்காக ஒர்க் பண்ணணும், அதாவது பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணணும். இந்த சுச்சுவேஷனை கொண்டு வரதான் பிளான்ட்ல இருக்கக்கூடிய அல்லது கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த செஷனில் வந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ்லாம் ப்ளஸ் ரொம்ப ப்ரொடக்டிவாக சில இன்புட்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இப்போ இதை பேஸ் பண்ணி எம்ஆர்பி ஷெடியூலிங்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை கொடுங்க. அதில் அதே போல் இந்த நாலேஜ் ஷேரிங் செஷனில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படின்னாக்க உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது அல்லது என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் போட்டிங்கனாக்க அதை வந்து ஒரு பைட் செஷனாக போட்டுட்டு நம்ம இந்த பார்ட் ஆஃப் திஸ் இந்த செஷனில் சீரீஸில் போட்டு நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அது அதே மாதிரி இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் வேறு மற்ற பிளேலிஸ்ட்லேயும் என்னென்ன கண்டென்ட் வேணும் அதை அப்போ தேவையானப்போ ஆட் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் ரியல் வேர்ல்டு சினரியோஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிகிட்ருப்போம். ப்ளஸ் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதில் மிக்க நன்றி.